கலியுகத்தில் மக்கள் கடன் பிரச்சனையால் அவதிப்படக்கூடிய நிலைமை வரும் என்பது அந்த காலத்திலேயே சித்தர்களுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் என்ற அற்புத நேரத்தை நமக்காக கண்டுபிடித்து சொல்லி வைத்து சென்று உள்ளார்கள். கடனாக வாங்கிய தொகையை இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுக்கும் போது அந்த கடன் பிரச்சனை சீக்கிரம் அடையும் என்பது நம்பிக்கை. மைத்ரேய முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் தங்களுடைய கடன் பிரச்சனைகளிலிருந்தும் வெளிவந்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே மே மாதத்தின் மைத்ரேய முகூர்த்தம் எப்போது வருகிறது என்பதை பற்றிய தகவலை ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். மைத்ரேய நேரத்தை பொறுத்தவரை 2024 ஆண்டு மே மாதத்தில் 3 விதமான மைத்ரேய நேரம் 3 விதவிதமான நாட்களில் வருகிறது என்பது சிறப்பு. மே மாதம் 6ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 7:30 முதல் 8:30 மணி வரை மைத்ரேய முகூர்த்தம் இருக்கிறது. அதே போல மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மதியம் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை மைத்ரேய முகூர்த்தம் இருக்கிறது. அதே போல மே மாதம் 23 மாலை 6:30 முதல் 7:30 வரை மைத்ரேய முகூர்த்தம் இருக்கிறது. இந்த கடைசி மைத்ரேய முகூர்த்த நேரத்தில், அதாவது 6:30 முதல் 7:30 வரை இருக்கும் நேரத்தில் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வந்திருப்பதால் இது மிகவும் விசேஷமாக கூறப்படுகிறது. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும் பட்சத்தில் அந்த கடன் சீக்கிரம் அடையும். உதாரணத்திற்கு, தாங்கள் 2 லட்சம் உங்களுக்கு கடன் இருக்கிறது. அந்த கடனை சீக்கிரமாக அடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். மேலே குறிப்பிட்டிருக்கும் அந்த குறிப்பிட்ட மைத்ரேய முகூர்த்தத்தில் கடன் தொகையை 2 லட்சம் ரூபாயில் வெறும் 2000 ரூபாயை நீங்கள் திருப்பி கொடுத்தாலும் போதும். அந்த 2 லட்சம் ரூபாய் கடன் சீக்கிரம் அடையும் என்பது நம்பிக்கை. அதுதான் இந்த நேரத்தில் மறைந்திருக்கும் சூட்சுமமும் கூட. 2 லட்சம் ரூபாய் கடன் தொகைக்கு வெறும் 2000 ரூபாய் கடனை திருப்பி கொடுத்தால் கட்டாயமாக கடன் கொடுத்தவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதனால் ஒரு வெள்ளை கவரை எடுத்துக்கொள்ளவும், அதன் மேலே நீங்கள் யாரிடம் கடன் வாங்கி இருக்கிறீர்களோ அவர்களுடைய பெயரை எழுதுங்கள். அந்த கவருக்குள் 2000 ரூபாயை வைத்து மடித்து பத்திரமாக வைத்து விடுங்கள். இதற்கு என்ன அர்த்தம்? நீங்கள் கடன் வாங்கினவர்கள் கையில் இந்த 2000 கொடுத்ததாக அர்த்தம். இதே போல மைத்ரேய முகூர்த்தம் வரும்போதெல்லாம் ஒரு தொகையை அந்த கவருக்குள் வைக்கலாம். இந்த பரிகாரத்தை செய்த சில நாட்களிலேயே அந்த 2 லட்சம் ரூபாய் கடனும் மொத்தமாக திருப்பி அடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு கிடைத்துவிடும். ஒட்டுமொத்தமாக தாங்கள் கடன் வாங்கிய தொகை உங்களுக்கு எப்பொழுது கையில் கிடைக்கிறதோ அப்பொழுது கவரில் போட்டு வைத்திருந்த பணத்தை இந்த பணத்தோடு சேர்த்து கடன்காரர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். ஒரே ஒரு முறை இந்த நேரத்தை பயன்படுத்தித்தான் பாருங்களேன். இதில் நஷ்டமடைவதற்கு எதுவுமே இல்லை. நம்பிக்கை மட்டும்தான் முதலீடு. உங்களுடைய கஷ்டங்கள் குறைவதற்காக கடவுளே வந்து இந்த பரிகாரத்தை சொன்னதாக நினைத்து முயற்சி செய்து பாருங்கள். கடன் இல்லாத வாழ்க்கையை சீக்கிரம் வாழ உங்களுக்கு நேரம் காலம் கைகூடி வரும் என்ற நம்பிக்கையோடு மேற்சொன்ன இந்த பரிகாரத்தை முழு மனதோடு செய்து பாருங்கள். ஓம் சிவாய நமக.